இந்த முழங்கால் வலி தாங்க முடியாத வலி அவ்வளோ வலிக்குது. ஏண்டி மொட்டைக்காரி, நீ இன்னும் வருஷம் பூரா முழங்கால் வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா போய் பார்க்க கூடாது? இப்படி இந்த கால் வலியை வச்சுக்கிட்டே இருக்கியே என்ன? ஆமா, நான் எங்கேயோ போய் பார்த்து பாடைய உழைஞ்சேன் போ. என்னத்தையோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போற அன்னைக்கு போய் சேருவோம். ஏண்டி மொட்டைக்காரி, என்ன எனக்கு போட்ட விதியா உனக்கு எழுதியிருக்கேன் ஆண்டவன்? உனக்குத்தான் உன் மருமகளும் மயனும் காலை கீழே ஊண்ட விடாம தாங்குறாங்களே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 5000 என்ன 10,000 கூட செலவழிப்பேன். ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை பார்த்து இந்த காலை காட்ட வேண்டியதானே? வயசானாலும் நம்ம அவங்களுக்கு பார்த்தோம்னா தேவலைன்னு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க எங்கிட்ட நம்மளுக்கு பார்க்கறது? ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அது 5000 10,000 செலவழிக்கு. என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது சேர்க்கணும்னு ஒரே ராமாயணம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா கழுதையிலும் ஒன்னாத்தான் இருக்கு, எந்த கழுதை தான் பார்க்கணும்னு நிற்கிது? அதை சொல்லு. ஏன் முட்டு கொண்டி மாட்டுக்கு இன்ன வரைக்கும் நான் தானே எல்லாம் கழுவி போட்டுக்கிட்டு வரேன். காலையில் 100 நாள் வேலைக்கு போகணும், ஒரு வானம் தண்ணி எள்ளிட்டு வாடி, அந்த வேலையை மட்டும் பார்த்து வைடின்னு சொன்னேன். நாய் போயிட்டு 9 மணிக்கு வருது வேலைக்கு போகிற நேரத்துக்கு. என்னத்தை சொல்ல, பைப்படியில் என்னமோ சண்டை ஒட்டுக்கிட்டாளுகளாம், அதை வேடிக்கை பார்த்து விலைக்கு விட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. என்னத்தையோ போங்க, அம்மா காலை இருக்கிற வரைக்கும் பார்க்க வேண்டியதே. அதுக்கப்புறம் என்ன செய்வாளுகன்னு தெரியலை. ஆற்றுக்கு போனாலாம் தண்ணி எடுக்க, அவள் புருஷன் அவசரம்னு வந்தானா புள்ள கொடுக்கணுங்கிற கதையா? என்னத்தையோ அவ மருமக்க மாறுக இருந்து கஞ்சி என்னாலும் காய்ச்சி ஊத்துறாளுகள்ல, அதுக்காகவாது பார்த்து விடுங்கடி. ஏன் தலை இழுத்தா உங்களுக்கு? என்னத்தை பார்த்தாலும் நான் தானே பார்த்துக்கிட்டு கழுவிக்கிட்டு கிடக்க வேண்டியது இருக்கு. செத்து கிழகால வெட்டிக்கிட்டு கிடந்தா கூட எட்டி பார்க்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. அப்படித்தானே கிடக்கு ஏன் பொழப்பு? ஏண்டி பங்கசம் அப்படி சொல்ற? உன் மையன் சுப்பிரமணி நல்ல உள்ள, அவனை காட்டி என்ன பிள்ளைக்கு வேணும்? போன வாரம் பூரா நீ முடியாம கிடந்ததுக்கு ஓடியாந்து புள்ள உன்னைய வந்து பார்த்தது என்ன, தூக்குனது என்ன, எடுத்தது என்ன? இதை காட்டி என்னடி வேணும்? பேசலைனாலும் மருமகாரி குண்டானா தூக்குச்சட்டியா சோறையும் குழம்பையும் வச்சு கொடுத்து விடுறது என்ன? அந்த புள்ள ஓடியாந்து உனக்கு ஊட்டுனது என்ன? அதெல்லாம் இல்லைன்னு போயிருமா? திண்டுட்டு திங்கலைன்னு சொல்லாதடி பங்காசம். கடைசி காலத்துல பச்சை தண்ணி கிடைக்காம செத்து போவான். என்ன ஓல்டு லேடிஸ் எல்லாம் அதுக்குள்ள வந்து ஓரமா உட்காந்துட்டிய? யார் எத்தனை சட்டி மண்ணெளி போட்டது? அதுக்குள்ள உங்களுக்குலாம் வேலை முடிஞ்சிருச்சாக்க? ஏய், நாங்க பாக்குறதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன வேலை பார்த்த? காலையில இருந்து சூப்பரண்டு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திக்கிட்டே தெரியுற. ஒரு சட்டி மண்ணெளி போட்டு நான் கண்ணால வாக்கல. அத்தக்கிழவி, நீங்க பாக்கலைங்கிறதுக்காகலாம் நான் வேலை பார்க்கலன்னு ஆயிருமா? இது நல்ல கதையா உள்ள இருக்கு. அடி, அவன் சும்மா உன்னைய வம்புலுக்குற. நெடுவாளி உனக்குள்ள ஒரு செங்கக்கல் கிடந்துச்சுன்னா எடுத்துட்டு வா வண்டி. உனக்குள்ள தாயம் போடுறதுக்கு ஒரு சாப்பீஸ் ஒன்னத்தையும் காணா. அது சரி 9 மணிக்கு அங்கிருந்து அண்ணன் நட போட்டு வர வேண்டியது 10 மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு அவ வீட்டில் என்ன நடந்துச்சான், இவ வீட்டில் என்ன நடந்துச்சான், அவ மருமக அவளை போட்டு அப்படியாமல, இவ மாமியா இங்கிட்டு வந்து இப்படியாமல அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு புறணிலேயே போயிடும். அப்புறம் இப்படி ஒரு சட்டியை தூக்குறது மாதிரி தூக்க வேண்டியது, நம்பட்டியை எடுத்து வெட்டுறது மாதிரி வெட்ட வேண்டியது. அதோட அப்பப்பா கால் வலிக்குது, அம்மம்மா மேலு வலிக்குதுன்னு ஒரு துண்டை விரிச்சு பேசாம மல்லாக்க படுக்க வேண்டியது. இல்லைன்னா இப்படி கிளடு கட்டையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தாயம் போட வேண்டியது. 100 நாள் வேலைக்கு வர்றது இதுக்கு தானே? அடியே அலமேலு மருமோளே, நாங்கெல்லாம் எங்க காலத்துல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே இப்ப கையை நோகுது காலு நோகுதுன்னு வீட்லயும் உங்களுக்கு ஊருப்பட்ட வேலை பார்த்துட்டு காட்டுலயும் வந்து 10 காசுக்கும் சம்பாரிச்சு வேலை பார்க்கறோம். எங்க காலத்துல எல்லாம் நீ உசுரோட இருப்பியான்னு பாத்துக்கடியோய். அது சரி 4 பேர் சேர்ந்தா நான் தான் முதல்ல நின்றுக்கிட்டு கலாய்ப்பேன். இப்போ நீங்கள் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய கலாய்க்கிறிய? நடக்கட்டும். சரி இப்போ என்ன கட்டாங்கல் வேணுமா இல்லை தாயம் வேணுமா, என்ன வேணும்? தாயக்கட்டையெல்லாம் வரையிலேயே முந்தானையில முடிஞ்சிட்டு வந்துட்டேன். நீ போய் செங்கக்கல் மட்டும் கொண்டுட்டு வா. அந்த செங்கப்பொடியை உரசி இங்கனக்குள்ள கட்டம் போட்டு தாயத்தை செத்தோட உருட்டி விளையாடுவோம். போர் அடிக்குது. போய்க்கே போய் சேர வேண்டிய உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது. போர் இருங்க போய் செங்கக்கல் எடுத்துட்டு வரேன். ஏண்டி அலமேலு, என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்த? நேற்று மாவு ஆட்டி வச்சிருந்தாண்டி பங்கசம், அதான் ஆளுக்கு 4 இட்லியை ஊற்றி கொண்டுட்டு வந்தோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? என்ன குழம்பு? என் மயன் சுப்பிரமணி அன்னைக்கு நகர கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். முடியாமல் கிடக்கவும் அதை வைக்க நேரம் இல்லாமல் கிடந்துச்சு. அதான் அது மண்டையை பிச்சு போட்டு குழம்ப வச்சு நேற்று இருந்த பழைய சோறை ஊற்றி கொண்டுட்டு வந்தேன். என்னடி குப்பம்மா, சுகர்காரின்னு உன் மருமக உனக்கு பலகாரமா போட்டு கொடுக்குறா. உன் வீட்டில் என்ன குழம்பு? எனக்கு தேய்பிட்டு நாளும் சுகர் இருந்துச்சேன்னு இந்த சப்பாத்தி ரொட்டியா போட்டு திண்டேன். இப்போ எங்க டவுசருக்கும்ல சுகர் வந்துருச்சா, அதோட அதுக்கு 2 சப்பாத்தியும் எனக்கு 2 சப்பாத்தியும் போட்டு கொண்டுட்டு வந்தேன். என்ன மொட்டைக்காரத்தா, எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க வீட்டில் என்ன குழம்பு?
ஆமா, அவளும் சுகர் இருக்கு பிரஷர் இருக்குன்னு நல்லா பலகாரமா சுட்டு திங்கிறாளுக. எனக்கு இந்த காலு வலி தானே இருக்கு. அதனால என் மருமக சோத்தை தானா கொண்டுட்டு போங்கன்னு சோறை ஊத்தி கொடுத்துட்டா. என்ன செய்யறது, இந்த காலு வலி வந்ததுக்கு ஒரு சுகர் பிரஷர் வந்திருக்க கூடாது. நல்ல சப்பாத்தி இட்லி தோசைன்னு பலகாரமா தின்றுக்கலாம். ஆட பைத்தியங்களா, காலி வலி வந்தா கூட காலை முழுக்க தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு பேசாம கட்டையில கிடந்தது மாதிரி கிடக்கலாம். இந்த சுகரும் பிரஷர் வந்துச்சுன்னா ஒரு கல்யாணக்கார வீட்டில் போய் நீ விருந்து சாப்பாடு சாப்பிட முடியுமா? முத நாள் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் வந்து குண்டி குப்பர கிடக்கணும். அட கால் வலியே தேவலைன்னு பேசாம இரு அத்தா. எதுக்கு வராத வியாதியை வர சொல்ற? என்னத்தையோ போங்கடி. சரி சரி, இந்தாங்க செங்கக்கல்லு, ஒரு கல்லு போதும்ல. அட லேசா அவனுக்குள்ள உடச்சு விட்டு பொடி அள்ளிட்டு வரக்கூடாது. உனக்குள்ள கட்டம் போட்டிருக்கலாம். சரி கொண்டா கொண்டா, உனக்குள்ள வச்சு உடச்சுக்கிறேன். சரிதா, வந்ததுல இருந்து இங்கிட்டே தெரியுறே, எங்க பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நான் அங்கிட்டு போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு வர்றேன். நீங்க கட்டத்தை போட்டு உருட்ட ஆரம்பிங்க. பாதியில வந்து நானே ஜாயின் பண்ணிக்கிறேன். போயிட்டு வா போயிட்டு வா. அப்பா அப்பா வாப்பா ராசேந்திரா. சும்மா அப்படி உட்கார்ந்துருந்தேன், அப்படியே கண்ணை சந்துட்டேன். அப்பா தூக்கம் வந்துச்சுன்னா பெட்ல போய் ஃப்ரீயா தூங்கலாம்ல. தூக்கம்லாம் வரலப்பா, சும்மா உட்கார்ந்துருந்தேன், லேசா கண்ணை சந்துருச்சு. வா வந்து உட்காரு வா. எங்க வெளியில போனியாக்க? ஆமாப்பா, நான் மட்டும் இருந்ததுனால வேலை வேலைக்கு கடையில் சாப்பிட்ருவோன்ல, அதனால வீட்டில் எதுவுமே வாங்கி வைக்கல. அதான் உங்களுக்கு போய் கொஞ்சமா பழங்கள் வாங்கிட்டு வந்தேன். அட எதுக்குடா, நாங்க என்ன சின்ன பிள்ளைகளா? அப்பா காலையில 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்குள்ள ஒரு பழம் எடுத்து கண்டிப்பா சாப்பிடணும். இது என்னோட ஆர்டர், அம்மா சொல்லிட்டேன். சரிடா சரிடா. என்ன அப்பாவும் பிள்ளையும் காலையிலேயே பேச்சுல உட்கார்ந்தாச்சு? ஆமா தாயி, தம்பிட்ட காப்பியை கொடு. என்னடா ராசேந்திரா, ஒரு மாசமா இங்க தங்கச்சி வீட்டுல நடந்த கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்புக்காரரு. ஏம்மா, நானும் மார்க்கெட் போயிட்டு இப்பதான் வந்தேன். பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பாவுக்கு ஒரு 11 மணி போல ஜூஸ் போட்டு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சரிப்பா சரிப்பா. அன்னைக்கு வீட்டுல அந்த கட்டில உட்காந்துருக்கையில புள்ள பூச்சி மாதிரி உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டமேனு சோஃபால சாஞ்சிருக்கிற அழக பாத்தியா? ராசா கணக்கா கிடக்காரு. 1000 இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்தா தானே மதிப்பா இருக்கு. ஆமாடி, அங்கே மருமையன் திடீர்னு வருவாரு கொள்ளுவாரு. அதனால மரியாதைக்கு கட்டில் உட்காந்துருக்கையில பார்த்து உட்காருவேன். இது நம்ம வீடு, என் வீடுல. என் மையம் முன்னாடி அட்டனை காலை போட்டு உட்காருவேன், காலை தூக்கி போட்டு உட்காருவேன், சோபால நான் பாட்டுக்கு விழுந்து படுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன்டி. இது நம்ம வீடு இல்ல. 1000 இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சௌரியம் மக வீட்டில் இருக்காதுல்ல. ஏங்க இப்படி சொல்றிய? மருமைய மட்டும் மாமனார் மாதிரியா நடத்தினாரு? பெத்த தகப்பன மாதிரி தானே நடந்துக்கிட்டாரு. சும்மா எல்லாத்தையாவது சொல்லக்கூடாதாமா. மருதாயி, நான் என்னத்துக்குடி பாவம் அந்த மனுஷனை பழி சொல்ல போறேன். நம்ம ராசேந்திரன் நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரித்தே நம்ம மருமையன் சுப்பிரமணியன். அவர் குணத்துக்கும் அவரோட இதுக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சொல்றேம்மா. மற்றபடி அங்கே இருக்கிறதுல நம்ம என்ன சௌரியம் கெட்டு போயிட்டோம். இங்கே இருக்கிறது மாதிரித்தே அங்கேயும் இருந்தோம். அவங்க எம்புட்டு கஷ்டப்பட்டாலும் வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன, சவற்றம் பண்றது என்ன, எல்லாம் நல்லபடியா தானே செஞ்சாங்க. சரி சரி, இந்தாங்க காப்பியை குடிங்க. ராசேந்திரா, காலையில உனக்கு என்னப்பா செய்ய, என்ன சாப்பிட்ற? அம்மா நைட்டு தானே வந்தீங்க, டயர்டா இருக்கும், பேசாம விடுங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உட்காந்து பேசி எத்தனை நாள் ஆச்சு. உட்காருங்கம்மா, பேசிட்டு இருக்கலாம். ஏலே பேசுவோண்டா பேசுவோண்டா. இனிமே அம்மாவும் அப்பாவும் இங்கே தானே இருக்க போறோம். ஒரு மாசமா கடை சாப்பாடே சாப்பிட்ருக்க, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்காவது அம்மா கையால சாப்பிட்றா? சரிம்மா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு சொன்னேன். பெத்தவங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? புள்ள தனியா கடந்து கடை சாப்பாடை திண்டுக்கிட்டு இருக்கானேன்னு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லடா. உனக்கு பிடிச்ச இடியப்பம் புளிஞ்சு தேங்காய் பால் வைக்கிட்ட, காலையிலக்கு அதை வச்சு சாப்பிட்றியா? சரிம்மா, உங்களுக்கு என்ன முடியுதோ அதையே செய்யுங்க, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். சேந்திரப்பா, உங்களுக்கு இடியப்பமே வச்சிரட்டா? அருதாயி, என்ன வைக்கிறதா இருந்தாலும் நிறைய வை. ரொம்ப நாள் கழிச்சு என் பிள்ளையோட உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட போறேன்ல, அந்த சந்தோஷத்துல கூட 2 இடியப்பம் திண்டாலும் திம்பேன். அது சரி அது சரி. ஏட்டி வனசா, என்ன இது தலை வச்சிருக்க சின்ன பிள்ளை கணக்கா? இந்த பேனை இழுத்து குத்தக்கூடாது. என் மகளே தேவலை உலைய உனக்கு. எங்க அன்னைக்கு நேரம் இருக்கு? பொழுதன்னைக்கு இப்படி நாய் மாதிரி தெரிய வேண்டியது இருக்கு. அப்புறம் எங்கிட்ட நமக்கான வேலையை செஞ்சுக்கிறது? வனசாக்கா தலையை பேன் பார்க்கவும் ஏன் தலையும் அரிக்குது. அதனால என்னட்டி மாடனே, லேசா தலையை அவுத்து விடு. வனசாக்கு இந்த குத்தி முடிச்சோட உனக்கும் பார்த்து விடுறேன். பரவாயில்ல நிக்கிலிக்கா, நான் வீட்டுல போய் பேன்சி போச்சே இழுத்துக்கிறேன். பாவம், நீங்க எத்தனை பேருக்கு பாப்பீங்க?
அதனால ஒண்ணும் இல்லட்டி மாடனே, அரிச்ச தலைவாத்தா அருந்த தலையும் பொருந்தும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பேணி எனக்கு அரிக்குதுன்னு சொல்லிட்டா போதும். யாரு தலைய கொடுத்தாலும் உட்கார்ந்து மணிக்கணக்கா பார்த்துட்டு தானே விடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தலையை அவுத்து விடு. அது சரி, அந்த பக்கம் ஓல்டு லேடிஸ் எல்லாம் தாயக்கட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பேன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாக்க? 100 நாள் வேலை திட்டம் சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது போலயே. இவளி மத்த பேர்லாம் ஓபி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காளுக. ஆனா நம்ம வேலை பார்த்துட்டு தானே உட்கார்ந்துருக்கோம். அவளுகளுக்கு நம்ம எம்புட்டோ தேவலதான். வா வந்து உட்காரு வா. அக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடி பேன் பார்க்கறதுக்கு ஏதோ உபகதை சொன்னீல, என்ன உபகதை அது? அரிச்ச தலைவாத்தா? சின்ன பிள்ளையில எங்க அம்மா தலை அரிக்குது பேனு வரடின்னு சொல்லும். நான் போமா உன் தலையெல்லாம் உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஓடி போயிடுவேனா. அதுக்காக எங்க அம்மா ஒரு கதை சொல்லுச்சு. அந்த கதையை கேட்டதுல இருந்து இன்ன நாள் வரைக்கும் யாருக்கு தலை அரிக்குதுன்னு சொன்னாலும் போதும், வாங்க வந்து உட்காருங்கன்னு பேனப்புறம் பார்த்துட்டு தாண்டி விடுவேன். அரிச்ச தலைவாத்தா அருந்த தலையும் பொருந்துமா, அதுதான் அந்த கதை. அக்கா அந்த கதையை சொல்லுங்கக்கா கேட்போம். அது ஒண்ணும் இல்லடி. என்ன கதை? ஒரு புள்ளக்காரி புள்ளைய தொட்டியில ஓட்டுவிட்டு சோறாக்குறதுக்கு தண்ணி இல்லையேன்னு குளத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போனாலாம். சரி. அவ தண்ணி அள்ளிக்கிட்டு திரும்பி வரையில பார்த்தா அந்த ஆத்தங்கரை ஓரத்துல நல்ல சுடு மணலா இருக்கும்ல, அந்த மணலை கிளச்சிக்கிட்டு ஒருத்தி தலைய கொண்டு போய் உள்ள கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலாம். மணலை கிளச்சிக்கிட்டு தலைய உள்ள கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா? லூசா அது? இல்ல, தலை நிறைய ஊறுபட்ட பேனு, அள்ளி கட்டுறதுக்கும் சீவி விடுறதுக்கும் நாதி இல்ல. உடனே சுடு மணலை கிளச்சிக்கிட்டு தலைய கொண்டு உள்ள கொடுத்து அந்த அரிப்பை அடங்குறதுக்காக காட்டிக்கிட்டு இருந்தாலாம். ஓ அப்படியா? அப்புறம் புள்ளக்காரி ஒருத்தி புள்ளைய தொட்டியில ஓட்டிட்டு தண்ணியில போனால, அவ அந்த தலைய கொடுத்தவளை பார்த்துவிட்டு, அடியே ராக்காயி, ஏண்டி இப்படி சுடு மணலுக்குள்ள குளிய நோண்டி தலைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாலாம். ஐயோ எனக்கு தலை அரிக்கிறது தாங்க முடியல. ஊறுபட்ட பேனை கடந்துக்கிட்டு புடுங்குன்னு புடுங்குது. அதை வீசி சீவி எடுக்கவும் நேரம் இல்ல, அதை எடுத்து குத்தவும் நாதி இல்ல. அரிப்பு தாங்க முடியாம தாண்டி சுடு மணலுக்குள்ள தலையை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். சுடு மணலுக்கு அந்த அரிப்புக்கும் கொஞ்சம் சுகமா இருக்கு, அதுலயாவது கொஞ்சம் அரிப்பு ஒடுங்குமேன்னு பாக்குறேன்னு சொன்னாலாம். ஆமா, காய்ச்சி அடிக்கும் போது வெயில்ல உட்கார்ந்தாலே கனகனன்னு நல்ல சுகமா இருக்கும். அப்ப பேன் அரிப்புக்கும் சுடு மணலுக்குள்ள விட்டா சுகமா தானே இருக்கும். அதனால அந்த புள்ள அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிருக்குமோ என்னமோ. நல்லா தெம்போ. உடனே இந்த புள்ளக்காரி அவளை பார்த்துப்புட்டு, அத்தாடி பாவத்தை, இப்படி அரிப்பு தாங்காம சுடு மணலுக்குள்ள தலையை கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்க கொண்டா அந்த மரத்துல உட்காந்து உனக்கு பேனை இழுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஐயோ, புள்ளைய தொட்டியில போட்டுட்டு இவ வந்து இங்க பேன் பார்க்க உட்காந்துட்டாளா? அட அதுதானே முக்கிய கதை, அதை கேளு. சொல்லுக்கா. புள்ளைய வீட்டுல தொட்டில ஓட்ட ஞாபகம் இல்லாம ஐயோ பாவமேனு இவ மேல இறக்கப்பட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தலையில இருந்த பேனை பூரா உருவி குத்திட்டாலாம். அந்த பேன் இருந்தவளுக்கு நல்ல அரிப்பு ஒடுங்கி, ஆத்தா மகராசி, நீ உன் புள்ள உட்டியோட நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணாலாம். அப்புறம் இவ ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போன நேரம் பார்த்து எவனோ ஒரு திருட்டு பையன் அவ வீட்டுக்குள்ள பூந்துட்டானா. ஐயோ, அப்புறம் வீட்டுக்குள்ள திருட வந்த திருட்டு பைய பானையிலையும் சட்டியிலையும் நோண்டி பார்த்துட்டு என்னமாவது கிடக்குமான அலசி இருக்கான். கழுதையில ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடக்கலையா. ஆனா அந்த புள்ள கிடந்து காவுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். ஆமா, புள்ளக்காரி அவ பாட்டுல தொட்டில போட்டுட்டு போனா புள்ளைக்கு பசிக்காதா? பசி எடுத்து கத்தி இருக்குமோ என்னமோ. ஆமாடி மாடனு. உடனே இந்த திருட்டு பைய பார்த்தவன், இந்த வீட்டுல நம்மளுக்கு ஒரு பண்டமும் கிடைக்கல, ஒரு பொருளும் கிடைக்கல, இந்த புள்ளையில கிடந்து நம்மள மாட்டி விட்டு ஊராங்கிட்ட அடி வாங்க வச்சிருமோன்னு கையில இருந்த கத்தி எடுத்து 2 துண்டா வெட்டி போட்டுட்டானா. என்னக்கா சொல்ற? ஆமாடிங்கிறேன். வந்த திருட்டு பயலுக்கும் வீட்டுல ஒண்ணும் கிடைக்கலையா, புள்ளையவும் இப்படி பண்ணிட்டு போட்டானா. சரி நம்ம இந்த இடத்துல இனிமே இருக்க கூடாதுன்னு வீட்டுக்காரி வர்றதுக்குள்ள எடுபட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டானா. அங்க இருந்து குளத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போனவ தண்ணியவும் தூக்கிக்கிட்டு அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வீடு தேடி வெக்குன்னு வந்தாளாம். ஆத்தாடி நம்ம புள்ள கிடைக்கேன்னு வந்து பார்த்தா தொட்டிக்கு கீழே சரியான ரத்த காடு ஓடி போய் கிடந்துச்சான். இவ என்னடி இம்புட்டு ரத்தம் கிடக்கேன்னு தொட்டிலுக்குள்ள எட்டி பாத்திருக்க. அழகா தலையோட உடம்பு பொருந்தி புள்ள கெகன்னு சிரிச்சுக்கிட்டு அம்மாவை பாத்துக்கிட்டே இருந்துச்சா. என்னக்கா சொல்றீங்க? அந்த திருட்டு பையதான் அப்படி பண்ணிட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி? அதாண்டி கதையே. அரிச்ச தலைவாத்தா அருந்த தலையும் பொருந்துமா. 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும் ஒண்ணுதானா, அரிச்சவங்களோட தலைய பார்த்து அவங்களுக்கு பேனை தீக்கிறதும் ஒண்ணுதானா. அதுக்கு காரணமாத்தேன் இந்த கதையை சொல்லிச்சு எங்க அம்மா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் யாராவது எனக்கு தலை அரிக்குது, எனக்கு பேனை ஊறுதுன்னு சொல்லிட்டா
உடனே தலையை விரிச்சு விட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இருக்கிற பேன அரிப்பை பூரா ஒடுக்கி விட்டு தாண்டி அனுப்புவேன். அது அந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துடும் பாத்துக்கிறேங்க. அன்னைக்கிலிக்கா ஒரு மனுஷனுக்கு பேனு பார்த்து விடுறதுல இம்புட்டு புண்ணியம் இருக்கா? ஆமாட்டி வனசா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில புண்ணிய கணக்குல தான் சேரும். ச்சே, எத்தனையோ நாள் என் மாமியா கிழவி ஐயோ எனக்கு மண்டை ஊறுதே, தலை அரிக்குதே, யாராவது பேன் பார்த்து விடுங்கள்டின்னு கத்தும்க்கா. நான் போ அத்தை கிழவி உன் சோன் பப்படி மண்டையை கொண்டுக்கணுன்னு விரட்டி விட்டுருவேன். தலையில பேன் பார்க்கறதுனா எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா நினைப்பேன்க்கா. ஆனா இனிமே அப்படி நினைக்க மாட்டேன். சே, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னே. சரி சரி, போனது போகட்டும். இனிமேலாவது உன் மாமியா எனக்கு தலை அரிக்குதுன்னு சொன்னா செத்த உட்காருங்க அத்தை கிழவி, நான் பார்த்து விடுறோம்னு பார்த்து விடு. கண்டிப்பா செய்வேன்க்கா. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமும் நான் செய்யாம இருப்பேனா? ஐயோ கடவுளே, எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல் அரிக்குது. நான் கண்டிப்பா அதுக்குன்னு இல்ல, யாருக்கு தலை அரிக்குதுன்னு சொன்னாலும் இனிமே உட்கார சொல்லி நான் பேன் பாத்துறேன். சரிட்டி சரிட்டி நிர்வாளி. ஏய் வனசா, இந்த உதவிக்கு என்னவா இப்படி வந்து நிக்குது? ஏய் என் பொண்டாட்டி லைலா எங்கடி? ஐயோ கொக்கி குமாரே, இப்பதான் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தோம். அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இறக்கி விட்டோம், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே. என்னங்கடி நக்கல் பண்றீங்களா? ஏய், உன் பொண்டாட்டியை காணாட்டா ஊருக்குள்ள போய் தேடு. இங்க வந்து வேலை நடக்கிற இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. எவ வீட்டுக்குள்ள போய் என்னத்தை திருடிக்கிட்டு இருக்காளோன்னு கேளுங்க. அவளுக்கு அதான பொழப்பு. ஏய் உண்மையை சொல்லிருங்க, 4 பேரும் சேர்ந்து என் லைலாவை என்னடி பண்ணீங்க? ஆமா, இவங்க பொண்டாட்டி பெரிய இவ, அவளை வச்சு நாங்க என்ன சாணி தட்ட போறோமா? ஏச்சிப்ப ஆளை பாரு, பொண்டாட்டியை காணோன்னு தேடி வந்துட்டான். தண்ணி முடிக்க போன இடத்துல வனசாதான் என் பொண்டாட்டியை அடிச்சிருக்கான்னு தெருவுல பார்த்த அத்தனை பேரும் சொல்லிட்டாகடி. அடிச்சு என் பொண்டாட்டி கையில வச்சிருந்த குடத்தெல்லாம் உடைச்சு என் பொண்டாட்டியை எங்கிட்டோ கடத்திட்டு போய் என்னமோ பண்ணிட்டீங்க இல்லடி. இந்தாயா, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? உன் பொண்டாட்டியை கடத்திட்டு போய் நாங்க என்ன செய்ய போறோம்? ஆளை பாரு. அதுலயும் உன் பொண்டாட்டியோட குடத்தெல்லாம் நாங்க ஒன்னும் அடிச்சு நொறுக்க கிடையாது. அங்கனக்குள்ள தண்ணி பைப்புல நடந்த சண்டையெல்லாம் உண்மைதான். ஆனா குடத்தை தூக்கிட்டு தானே உன் பொண்டாட்டி ஓடுனா? அப்பெல்லாம் குடம் நல்லா தானே இருந்துச்சு. என்ன புருஷனும் பொண்டாட்டியும் குடத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இங்க வந்து பொண்டாட்டியை காணமேன்னு டிராமா பண்றியா? சரியா சொன்னாடி நெடுவாளி. என்ன எங்க நீங்க காசு கிடைச்சிருக்கான், காலையிலேயே போதையை போட்டுட்டு வந்து இங்க வந்து நின்றுகிட்டு ஏத்தங்க அமைச்சுக்கிட்டு இருக்கிய. பேசாம போறியா இல்ல சூப்பரண்ட கூப்பிடவா? நீ என்னடி சூப்பரண்ட கூப்பிடுறது? என் பொண்டாட்டியை கடத்திட்டு போய் கொலை பண்ணி கொண்டுட்டியன்னு நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்டி. இங்க பாருங்க, வேலை நடக்கிற இடத்துல சும்மா தேவையில்லாத வம்பெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. யார் பொண்டாட்டியை யாரு பார்த்தது? உங்க பொண்டாட்டியை காணாமட்டா உங்க வீட்டுல போய் தேடுங்க, இல்ல உங்க ஆத்தாட்ட போய் கேளுங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கீங்களே என்ன? எக்கா, காலையிலேயே எங்கேயாவது ஓசி குழி கிடைச்சிருக்கான், போதையை போட்டுட்டு வந்து என்ன பேசணும்னு தெரியாம நம்ம கிட்ட கடந்து கத்திக்கிட்டு இருக்கு. அட இதுகெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அட வாக்கா வயிற்ற பசிக்குது, போய் சோத்த திம்போம். புரிஞ்சு வச்சுடி, எனக்கு எல்லாம் புரிஞ்சு வச்சு. இந்த வனசா விட்டு நகையை திருடின காரணத்துக்காக இம்புட்டு நாளும் காத்திருந்து பதுங்கி இருந்து பழி வாங்குறா. என் பொண்டாட்டிய காலையில பைப்படியில வச்சு ஏறி மிதிச்சு அடிச்சதும் பத்தாம இப்ப கடத்திட்டு போய் கொலைய பண்ணி எங்கிட்டோ கொண்டு ஓட்டுட்டா. அதுதானே நடந்திருக்கு. ஒழுங்கா என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா கண்டிப்பா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். குட்டி தாயா, ஒரு குட்டி தாயா. ஐயா கடவுளே, ஆறா போச்சா? ஒரு தாய விழுந்து தொலையுதா? அதான் விழுதலையில அப்புறம் என்ன வச்சு உருட்டிக்கிட்டே இருக்க? கூட இங்க 12 ஆறா, 6க்கு கூட ஒரு 6 தொலைஞ்சு வா. 5 விழுந்துருச்சா? அடி அலமேலு, நீ தான் எடுத்து ஆடு. இந்த கொக்கி குமாரனா யாருன்னு தெரியாம திரியிறியல்லடி. இன்னைக்கு தாண்டி நான் யாருங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போறேன், பாத்துக்கிட்டே இருங்கடி. என் பொண்டாட்டி காணாம போனதுக்கு நீங்க தாண்டி காரணம். அவளை கடத்திட்டு போய் நீங்க 4 பேர் தாண்டி ஏதோ பண்ணிட்டிய. காலையிலேயே பைப்படியில வச்சு அவளை அடிச்சதும் பத்தாம கடத்திட்டு போய் ஆளை வச்சு என்னமோ பண்ணிட்டியடி. உங்க 4 பேர் பேர்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க 4 பேரையும் தூக்கி உள்ளக்க வைக்கல. என் பேரு கொக்கி குமார் இல்லடி. பங்கசா, அவளுக்கு 4 பேர்ட்டையும் மருமையங்காரன் என்னமோ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னடி விவரமா இருக்க? சும்மா மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்க கூடாதாமா. உன் பொண்டாட்டி காலையில பைப்படியில சும்மா தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பிழுத்தா, அதனால வாங்கி கட்டிக்கிட்டு போனா. அவளை கடத்துறோம் கொள்றோம்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பேசாம இடத்த காலி பண்ணு முதல்ல. பொண்டாட்டியும் புருஷனும் வாய் ஒடுக்கி கை ஒடுக்கி ஒழுங்கா இருக்கணும். வாய் இருக்கேங்கிறதுக்காண்டி கண்டமேனிக்கு பேசினா யாரு பூசையை போட்டு எங்கிட்டு விரட்டி விடுறாங்களோ யாருக்கு தெரியும்? எவ வீட்டுல போய் கை வச்சாலோ.
பேசுங்கடி பேசுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல என் பொண்டாட்டி வீடு வந்து சேரல, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க 4 பேரையும் உள்ள வைக்கிறதாண்டி. அப்புறம் தாண்டி தெரியும் இந்த கொக்கி குமார் யாருன்னு. என்னடி பங்கசா, என்ன உன் மகளை காணோம்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்? எங்க ஓனாலா? எங்க ஓச்சோ நாடு மாறின மூதேவி, எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு போகுது. நமக்கு என்ன வந்துச்சு? வாங்க நம்ம ஆட்டத்தை போடுவோம். உன் மகளை காணோம்னு கத்திக்கிட்டு இருக்காரு, நீ என்ன இப்படி பேசுற? உன் மருமக சொல்றது மாதிரி எவ வீட்டுல போய் கை வச்சாலோ எவனாவது போட்டு போட்டிய கலட்டி விடுவாங்க. வாங்கிட்டு வரட்டும், நம்ம என்ன செய்ய முடியும்? இவனுக்கு யார் இருக்கா, இவனால என்ன பண்ணிட முடியும் தானடி இம்புட்டு தைரியமா இருக்கீங்க. இப்ப பாருங்கடி, இந்த இடத்துலயே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர வச்சு உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.